முதல்ல நீ திருந்து, அதுக்கப்புறம் என்ன பத்தி பேசலாம். நான் சொல்றத நின்னு கேட்காம நீ எங்க போயிட்டு இருக்க? எனக்கு உன்கிட்ட தான் பேசணும். அஞ்சலி, நீ சரியா இருந்திருந்தா நம்ம நிலைமை இந்த மாதிரி இருந்திருக்காது. சரி, நிலைமை யாரால மோசமாச்சு? இதுல உன் தப்பு எதுவும் இல்லையா? நீ சரியா சொன்ன. எல்லாம் ஏன் தப்பு தான். உன்னை லவ் பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணல, லைஃப்ல பண்ண மிகப்பெரிய தப்புனா இதுதான். அப்போ உன் தப்ப திருத்திக்க ஏன் யார் தடுத்தா? போறேன்னு சொன்னல, போ. முதல்ல வெளில போ. போடா. நரேன் சார் ஆப்போசிட் பார்ட்டி கூட டை அப் பண்ண சொல்லிருக்காங்களா? அதுக்கு பதிலா உங்களுக்கு அவங்க வேற ஏதாவது வாக்கு கொடுத்திருக்காங்களா? சொல்லிட்டு போங்க சார். நரேன் சார் ஏதாவது சொல்லுங்க சார். ஏதாவது சொல்லிட்டு போங்க சார். இவர்தான் கேஎஸ் பார்ட்டியோட எக்ஸ் லீடர் மிஸ்டர் நரேன் பாஸ்கர். இவர் கிட்டத்தட்ட 22 வருஷமா இந்த பார்ட்டிக்காக கடுமையா உழைச்சிருக்காரு. அதன் காரணமா 3 தடவை வெவ்வேறு மினிஸ்ட்ரியில இருந்திருக்காரு. இப்ப அவர் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. என்ன நீங்க 10 நாளா ஒரே நியூஸ பாத்துட்டு இருக்கீங்க? ஏய் உதிதா, ஜூஸ் எடுத்துட்டு போ. ஆமா போறேன். பாணி, இல்ல பாணி இல்ல, உங்களுக்கு புரியலங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நரேன் சார் அவரோட பாயிண்ட்ஸை வைக்க போறாரு. இது உண்மையிலேயே பெரிய விஷயம். நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க ஜேர்னலிஸ்டோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருங்க. நான் உடனே ஆபீஸ்க்கு வந்து பாக்குறேன். வேலைய அப்புறம் கவனி, முதல்ல ஜூஸ் குடி. அம்மா டிஃபன் பண்றாங்க. அக்கா, இப்ப ஜூஸ்லாம் உனக்கு தான் தேவை, சரியா? எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். அப்பா, நான் கிளம்புறேன். பை. அட லீடர் நரேந்திராவோட பிஏ மேடம், நீங்க எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஒதுக்க முடியுமா உன் அப்பாவுக்காக? அட என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக என்கிட்ட நிறைய நேரம் இருக்கு. இத பாருமா, காலையில இருந்து மெயில் அனுப்ப ட்ரை பண்ற, போக மாட்டேங்குது. இது என்னாச்சுன்னு கொஞ்சம் பாரு. அப்பா, இந்த கவர்மெண்ட்காரங்க உங்களை உடனே பிளாக் பண்ணிடுவாங்க. போன வாரம் தானே நீங்க மெயில் போட்டீங்க. ஆனா நான் என்னமா பண்ணட்டும்? வேலை செய்ய மாட்டாங்கறாங்களே, ரிமைண்டர் கொடுக்க வேண்டியிருக்கே. நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, அப்பவும் சமூக சேவை நோய் விட்டு போகல. சமூக சேவைங்கிறது ஒரு நோய் கிடையாது. சரி விடு, உனக்கு இதெல்லாம் புரியாது. அந்த நரேன் பாஸ்கரோட நியூஸை பார்த்தேன். மேட்டர்லாம் சால்வ் ஆயிடும்ல. அப்பா, பாலிடிக்ஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனா பாருங்க, நான் என்னோட பிஆர் வேலைனால நரேன் சாரை அட்ராக்ட் பண்ணிடுவேன். பிரமாதம்மா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, டன். மெயில் அனுப்பியாச்சு, நான் கிளம்புறேன். தேங்க் யூ சோ மச்மா. பை. பாய் அப்பா. அம்மா, நைட் வர லேட் ஆகும், என்கிட்ட கீயும் இருக்கு. நீ முழிச்சிட்டு இருக்காத. சரி, ஆனா ரொம்ப லேட் பண்ணாத. சார், ஐ திங்க் நீங்க இப்ப ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் சார். இந்த நேரத்துல நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் மீடியாக்காரங்க அதை மேல கீழே பயன்படுத்தி கான்ட்ரவர்சி பண்ணிடுவாங்க. காமினி, பாலி கரெக்டாக தான் சொல்கிறா. நான் என்னோட எண்ணங்களை சொல்லியே ஆகணும். அந்த டீட்டெயில்ஸை மெயில் பண்ணு, நான் செக் பண்ணிடுறேன். ஷியா. அட என்னப்பா இது, இந்த மீடியாக்காரங்க ஒரு வேலையை உருப்படியாக செய்யறதில்ல. ஒரு மோசமான ஃபோட்டோவை போட்டிருக்காங்கப்பா. பாணி, நீங்க அந்த ஜீவன் ஜுவாரா என்ஜிஓக்கு ஃபண்ட்ஸ் அனுப்பிட்டீங்களா? நான் அதுக்கு பதிலாக ட்ரெஸ்ஸும் மெடிக்கல் கிட்டும் அனுப்பி வச்சிட்டேன். அது நல்ல விஷயம் தானே. அது என்னன்னா, கேஷை விட இது ரொம்ப நல்ல விஷயம். குட். மணி, இன்வெஸ்டர் மீட்டிங் எப்போ இருக்கு? இன்னைக்கு நைட் 8 மணிக்கு. அப்பா, அட இங்க பாருங்க, நான் செகண்ட் வந்திருக்கேன். வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அடம் பிடிச்சா. மார்க் ஷீட்டும் வந்தாச்சு. அப்பா கிட்ட காட்டணும்னு அடம் பிடிச்சா. மார்க் நல்லா வாங்கியிருக்காளே, 80 out of 100. ஜெனரல் இங்கிலீஷ்ல 85. பிரமாதம், கலக்கிறமா. நான் ஒரு விஷயம் சொல்லவா சார்? இன்னைக்கு நம்ம தாராவாடியில அன்னதானம் பண்ண போறோம். அந்த ப்ரோக்ராம்க்கு நம்ம ஜியாவையும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்ல? இட்ஸ் a brilliant ஐடியா. மது, ஒன்று பண்ண, நீயும் கூட வாயேன். ஃபுல் ஃபேமிலி இமேஜை காட்டிடலாம். நைஸ் ஐடியா பாணி. இந்த பொண்ணு பயங்கர டேலண்டட். நரேன், இவ வந்ததுலேருந்து உங்களோட சோஷியல் மீடியா இமேஜ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மது, அதனால தான் பாணியை ஹையர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார்.
அம்மா என்ன பண்றீங்க? கவர் பண்ணு, இத கவர் பண்ணு, கவர் பண்ணுங்க, இத கவர் பண்ணுங்க. நீங்க என்னோட அம்மா மாதிரி. நீங்க என்ன ஆசீர்வாதம் தான் பண்ணணும். நல்லா இருப்பா. ஓஹோ, இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு லேட் ஆகுதே. ரொம்ப நல்லா கால் பண்றேன், ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற? அப்பா கேட்டுட்டே இருக்காரு, மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு கேக்குறாரு, என்ன சொல்றது? சங்கீத், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் இப்ப எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உனக்கே நல்லா தெரியும். நான் ஆரம்பத்திலேயே உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, 3 வருஷத்துக்கு இந்த பேச்சை நீ எடுக்க கூடாதுன்னு. ஆனா நீயும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸும் 6 மாசமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கீங்க. சங்கீத், உனக்கும் தெரியும் எனக்கு நிறைய சாதிக்கணும், ஃபைனான்சியலி ஸ்டேபிளா இருக்கணும். அதோட அப்பாக்கும் பைபாஸ் பண்ணி ஆகணும். இது எல்லா விஷயமும் உனக்கே தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியுமே. நான் இப்ப வேலையில ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால நிஜமாவே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்கிட்ட டைம் இல்ல. ஓகேவா? வாணி, என்ன நல்லா வெயிட் பண்ண முடியாது, வேலையை விட்டுரு. சரி, நீ வெயிட் பண்ணாத. இன்னொன்னு, இந்த வேலையை என்னால விட முடியாது. மறுபடியும் இதே மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காது, அப்புறம் எல்லாமே மாறி போயிடும். நான் வேற மாதிரி ஒரு முடிவை எடுத்துருவேன். ஜஸ்ட் அது ஒண்ணு பண்ணா போதும், எல்லாம் கிளியர் ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ சார். क्या? இவர் சவேலால் ஜுவல்லரி ஓனர் ஜதின் சந்தேலால். ஹலோ மிஸ்டர் நரேன் பாஸ்கர். ஹலோ. ப்ளீஸ் டு மீட் யூ. மீட் யூ. வாங்க சார், வந்து உட்காருங்க. ஷூர். தேங்க்யூ. சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்காட்ச். ஷியோர். அதே தான். சோஷியல் மீடியாவை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறா. அதில் இவ கில்லாடி. பாணி பிஏவா இருக்கிறதால தான் மக்கள்கிட்ட எங்கள் பார்ட்டியோட பேர் நல்லா ரீச் ஆயிருக்கு. வாங்க. பாணி, ஒரு நிமிஷம். திஸ் இஸ் ஃபார் யூ. இது எங்க ஜுவல்லரி லைன்ல வந்த லேட்டஸ்ட் மாடல் டிசைன். சார், இதெல்லாம் எதுக்கு சார்? நீங்க எங்க பார்ட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கிஃப்ட் அதுதான். பிரமாதம். உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். பியூட்டி வித் பிரெயினுடைய பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். நீங்க பொலிட்டிஷியன் கிடையாது, ஆனா மேனிப்புலேட் பண்றதுல பெரிய ஆளு தான் போங்க. வச்சுக்கோங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். இது ஒரு சின்ன கிஃப்ட் தான். அதெல்லாம் வேண்டாம் சார். நல்லா சொல்றேன்ல, அதெல்லாம் வேண்டாம் சார். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பாணி, எஸ்எல் கன்ஸ்ட்ரக்ஷன்காரங்க வந்திருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலாம். ஹா சார், கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. இதோ வரேன். தேங்க்யூ. Excuse me.
பாணி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டீ ஆறிக்கிட்டே இருக்கு. ½ அன் ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளியில வா. இவ்வளவு லேட் பண்றியே. பாணி ஏதாவது கொஞ்சம் பேச. பாணி நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஆபீஸ்க்கு லேட் ஆகலையா? அக்கா அது நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகல. ஏன் என்னாச்சு? உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? அக்கா விட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அடடா, ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு. ஏன் மத்த நாள்ல எப்படியா? பனி பனி என்னாச்சுமா? பனிக்கு என்ன சாப்பிடுமா? பாணி என்னாச்சு? ஆஃபீஸில் யாராவது ஏதாவது சொன்னாங்களாம்மா? உனக்கு உடம்பு நல்லா இருக்கா? ஏமா உடம்பு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு, போகாத. காலையில் விசாரிக்கலாம். அவளை கொஞ்சம் தனியாக இருக்க விடு. பாணி பாணி அட பாணி என்னாச்சு உனக்கு? இவ எதுக்காக அழுவுறா? பாணி எதுக்காக அழுவுற? சொன்னா தானே தெரியும். சொல்லு என்ன என்னம்மா ஆச்சு? விஷயத்த சொல்ல. பண்ணிட்டாங்க. பனி நீ என்ன சொல்றன்னு உனக்கு தெரியுதா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அது இன்வெஸ்டர்காரங்க பார்ட்டி நடத்தினாங்கல்ல, அன்னைக்கு நடந்தது. அக்கா அக்கா எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்க்கா. அக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்க்கா. சரி. என்னால இத சத்தியமா தாங்கிக்க முடியாது. புரியுது. நான் உன் கூட வரேன். நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். உலகத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு பொண்ணு டிவோர்ஸ் ஆக போகுது. இன்னொரு பொண்ணு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா சின்னவளுக்கு அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது. நான் இன்னைக்கே சங்கீத்தோட வீட்டுக்கு போன் போட்டு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்றேன். அம்மா வாய்க்கு வந்ததை உளராதீங்க. பாணி, அவன் யாரு? உனக்கு அவனுக்கு தெரியுமா? உன்னை யார் ரேப் பண்ணாங்க? நரேன் பாஸ்கர். நரேன் பாஸ்கரா? அந்த லீடரா? ஆர் யூ ஷோர்? ஷூர் அப்படின்னா என்ன? என் சிஸ்டர் சொல்றானா அது ஷூரா தானே இருக்கும். இல்ல நரேன் பாஸ்கர் பேரையே சொல்லணும். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றீங்களா இல்லையா? இல்ல நரேன் பாஸ்கர் மாதிரி ஆள் மேல கம்ப்ளைண்ட் எடுக்க பயப்படுறீங்களா? இன்னைக்கு சட்டத்தோட கை நடுங்குதா? கிரிமினல்ஸ் எப்பவும் சட்டத்துக்கு கீழே தான் இருப்பான். யாரா இருந்தாலும் சரி, நரேன் பாஸ்கர் கிரைம் பண்ணியிருக்கான்னா அவன் மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்க, கவலைப்படாம இருங்க. என் கூட வாங்க. ரேப் எங்க நடந்தது? நரேன் சாரோட ஐசி காலனி பங்களால. நான் அவரோட பிஆர் ஹெட். 10th ஜூன் அன்னைக்கு நைட் அவர் பங்களால இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டி நடந்தது. சரி, கிரைம் நடந்த ரூம் இருக்குல்ல, அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரியுமா? வேற ஏதாச்சும்? வேற நீங்க எவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்க? ஒன்று தான் எடுத்தேன். உனக்கு இந்த மாதிரி நடக்கும்போது மற்றவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? ஐ மீன் பார்ட்டியில் இருந்தாங்களா இல்லை போயிட்டாங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எண்ட் வரைக்கும் என் கூட காமினி மேடம் இருந்தாங்க.
ஒருவேளை அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ரேப் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க இதை ஒரு தடவை படிச்சிடுங்க, அதுக்கப்புறம் சைன் பண்ணிடுங்க. நீங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் பார்ட்டியில வேற யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட லிஸ்ட்டையும் கொடுத்துருங்க. பாணி தியாகி இதா கொடுத்தாங்க. இதை தாண்டி அவளுக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லையா? நோ சார். சார் பெரிய லீடர், கையில் நிறைய பவர் இருக்கு. இப்போ லைம் லைட்லயும் இருக்காரு அவரு. இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப கஷ்டம் சார். பொசிஷனோட அதிகாரம், புரோட்டோகால் தனி பிரச்சனை, மீடியாவோட பிரேக்கிங் நியூஸ். ஐநோ இந்த கேஸ்ல நிறைய தடங்கல்கள் வரும். ஆனா பொண்ணு எஃப்ஐஆர்ல பேரை சொல்லியிருக்கா. அப்போ ஆரம்பிச்சு தான் ஆகணும். சூரஜ், இந்த பாணி தியாகி இருக்கால, அவளோட பேக்ரவுண்டை எடு. ஏன்னா அன்னைக்கு பார்ட்டியில ஒரு ட்ரிங்க் எடுத்ததா அவ சொல்றா. அதோட எதுவும் ஞாபகம் இல்லைன்றா. ஒரு ட்ரிங்க்ல யாரும் இது வரைக்கும் நினைவு இழக்க மாட்டாங்க. அங்கதான் ஏதோ உதைக்குது. கம்ப்ளைண்ட் 3 நாளுக்கு அப்புறமா கொடுக்குறா. நிபுல், எஸ் சார். அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறதுக்கு சர்ச் வாரண்ட்டை ரெடி பண்ணு. ஓகே சார். பில்டிங் பர்மிஷனோட கன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர் ஆயிடுச்சுண்ணா. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, பர்மிட் வேற 7 ஃப்ளோருக்கு தான் கிடச்சிருக்கு. நான் 24 ஃப்ளோர் கட்டணும்னு தான் ஆசைப்பட்றேன். அப்போ தான் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜும் ஏறும். இப்போது அந்த பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. அண்ணா, ஏதாவது பண்ண முடிஞ்சா பாருங்களேன். இல்லைப்பா, இங்கே பாருப்பா, இப்போ கவர்மெண்ட்டு 7 மாடி கட்டிடம் தான் கட்டியாகணும்னு சொல்லுதுன்னா நீ 7 மாடி கட்டிடமே கட்டிடு. 20 மாடி கட்டணும்னா அதுக்கான பேஸ்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல. கரெக்ட் தானா? கீழே போலீஸ் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நான் ஆர்பி நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரேன். என் பேர் அபிமன்யு சார். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், அதுவும் தனியாக. மது, சொல்லுங்க சார். அது பாணி தியாகி, உங்கள் பிஆர் மேனேஜர், உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. 10th ஜூன் நைட்டு நீங்கள் அவளை ரேப் பண்ணியிருக்கீங்களா? வாட்ச்? அவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? போதையில் இருந்தாளா? சார், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். ஏங்க, யாராவது ஏதாவது சொன்னா அப்படியே கிளம்பி கேள்வி கேட்க வந்துடுவீங்களா? ஆக்சுவலி சார், சட்டப்படி ஒருத்தருக்கு அகைன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அக்யூஸ்டை கேள்வி கேட்கறது எங்களுடைய டியூட்டி. நான் லா மேக்கர், எனக்கு சட்டம் தெரியும். ஆனால் உங்களுக்கு தான் ப்ரோட்டோகால் தெரியல. மெடிக்கல் பண்ணியாச்சா? இன்னைக்கு நடக்குது சார். 2 நாளில் ரிப்போர்ட்டும் கிடைச்சிரும். ரிப்போர்ட்ஸ் கைக்கு வந்த பிறகு என்னை தேடி வாங்க. எனக்கு எதிராக எவிடன்ஸ் இருந்தா இங்கே வாங்க. சார், சில ரொட்டீன் கொஸ்டின் தான். வேணும்னா நாங்கள் வாரண்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். கேளுங்க, என்ன கேட்கணும்? தேங்க்யூ சார். சார், அன்றைக்கி நைட்டு பார்ட்டியில் எவ்வளோ நேரம் இருந்தீங்க? எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, காமினி, மதுக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். நல்லது சார். எல்லா கெஸ்ட்டும் கிளம்புனதுக்கு அப்புறம் நான் பாணி கூடயே வீட்டுக்கு போயிடுறேன். ஓகே ஓகே, குட் நைட். ஜித்தன் பாய், குட் நைட். குட் நைட். பாய். டேக் கேர் சார். வேற ஏதாவது? சார், பாணி தியாகி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நீங்கள் வந்து இந்த கிரைமை உங்களோட ஐசி ரோடு ஃபார்ம் ஹவுஸில் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஃபார்ம் ஹவுஸை நாங்கள் இப்போ செக் பண்ண விரும்புகிறோம். இதை பாருங்கள், போனால் போதுன்னு பேசிகிட்டு இருக்கேன். அதுக்காக கண்டதெல்லாம் பண்ண விட மாட்டேன். இதை பாருங்கள், ஏதோ ஒரு சின்ன பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கிறதுக்காக ஃபார்ம் ஹவுஸை செக் பண்ணுறதுக்கு நான் அனுமதிக்க முடியாது. சார், நாங்கள் சர்ச் வாரண்ட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு சார். அதனால் ஜஸ்ட் அஃபிஷியலி இன்ஃபார்ம் பண்ணுறோம். கமனி மேடம், அன்றைக்கி பார்ட்டியிலேருந்து நீங்கள் எப்போ கிளம்புனீங்க? ஐ திங்க் 12:15 இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா கெஸ்ட்டும் போயிட்டாங்க. பாணி, போலாமா? காமெடி மேடம், ஒன்று பண்ணுங்க, நீங்க கிளம்புங்க. நான் எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணிட்டு அப்புறம் போறேன். ஆர் யூ ஷூர்? எஸ் எஸ். ஓகே. சொல்லப்போனா நரேன் சார் வேணான்னு தான் சொன்னாரு. பாணிக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். பாணி வந்து 1ஆம் நம்பர் கெட்ட பொண்ணு. அதோட தன்னோட இமேஜை காப்பாத்துறதுக்கு நரேன் சாரோட இமேஜை கெடுக்க பாக்குறா. நான் விட மாட்டேன். சரி, நரேன் எப்போ வேண்டான்னாரு? ஜஸ்ட் இப்பதான் நீங்க வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாரு.
சார் நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, எந்த ரேப்பும் நடக்கல. பாணி நரேன் சார் மேல பொய் குற்றச்சாட்டு வைக்கிறா. நரேன் சார் ஒரு ஃபேமிலி மேன். இங்க பாருங்க சார், இங்க நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன தோணுது சார்? இவங்க சொல்றத பார்த்தா பாணி நல்ல பொண்ணு இல்லைன்னு தான் தோணுது. காமினி தன்னோட கண்ணோட்டத்தை சொன்னா, மற்றவங்க வேற மாதிரி திங்க் பண்ணலாம். யாரு சரியா சொல்றாங்கன்றத கண்டுபிடிக்கணும். சார், பின்னாடி ஸ்விம்மிங் பூல் அப்புறம் கார்டன் ஏரியா இருக்கு. உள்ள ரூம்ஸும் இருக்கு. பார்ட்டி இங்கே தான் நடந்தது. சார், ரூம்ஸ் இங்க இருக்கு, வாங்க. கன்ஃபார்மா இந்த ரூமா? இல்ல சார், இந்த ரூம் மாதிரி இல்ல சார். மேல ஒரு ரூம் இருக்கு, அதை பார்க்கலாம். பனி, கன்ஃபார்மா இந்த ரூமா? இந்த ரூம் கூட இல்ல சார். சார், அந்த ரூமோட விண்டோஸ்ல கார்விங் டிசைன் இருந்தது. அப்புறம் இந்த விங்சின் அது ராஜஸ்தான்லலாம் இருக்கும். அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்தது. சார், 3வது ரூமையும் செக் பண்ணியாச்சு. அங்கேயும் கார்விங் விண்டோஸ்லாம் இல்லை. பனி, இதுக்கு முன்னாடி நரேன் உன்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது தப்பா நடந்துக்க பார்த்தாரா? சார், நான் கிளம்புறேன். குட் நைட். பாணி, சார், அன்னைக்கு நரேன் சார் என்ன தப்பா பார்த்தாரு. நான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். சார், கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் லொகேஷனும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இப்ப புது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறா, நரேன் சார் தப்பா பார்த்தாருன்னு. கலியுகத்துல உண்மை பொய்ன்ற விளையாட்டுல பொய் தான் அதிகபட்சமா ஜெயிக்குமா? இந்த பொய் தான் எல்லார் முன்னாடியும் ஒரு மகுடம் போட்டு நிற்கும். அதோட பொய்க்கு இவ்ளோ சக்தி இருக்குமா என்ன? அதனால உண்மை வெளிச்சத்துக்கே வராதாம். அஞ்சலி, நீ என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க? அஞ்சலி, அஞ்சலி, நில்லு. நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன், அதுக்கான பதில சொல்லு. என் பையன் நீலிஷ் இறந்து போய் இன்னும் 6 மாசம் கூட ஆகல. ஆனா உன் முகத்துல கொஞ்சம் கூட சோகம் தெரியல. ஏண்டி, நீ என் மருமக. அம்மா, எவ்வளவு நாள் வேணும்னாலும் நீங்க இங்க தங்கலாம். உங்களுக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப போங்க. வேணும்னா நானே டிக்கெட் வாங்கி தரேன். இந்த வீடை என் பையன் என் பேர்ல வாங்கியிருக்கான். இதை விட்டுட்டு கண்டிப்பா நான் போக மாட்டேன். அப்ப உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. வேலை சரியா முடிஞ்சுதா? முடிஞ்சாச்சு, ஆனா முடிய கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர், அதனால எதை பண்ணாலும் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். என் பேர் வந்துடக்கூடாது. வரவே வராது. இதுக்கு முன்னாடியும் உன் பேர் வரலையே, இனிமேலும் வராது. நீ பார்த்தல்ல, பேப்பர்ல நியூஸ் வந்தாச்சு. சார், பார்ட்டியில் இருந்தவங்ககிட்ட பேசியாச்சு. ஆனால் பாணி ரேப் பண்ண விஷயத்தை பற்றி யாருமே பேசல. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நரேன் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாராம். அண்ட் பாணி போதையில் இருந்திருக்கா. நரேனோட பாடி கார்டு கிட்ட நான் பேசினேன். அவன் வந்து கிட்டத்தட்ட நரேன் சாரை 12 மணிக்கெலாம் வீட்டில் விட்டதா சொல்கிறான். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசுனியா? 2-3 பேர் பாக்கி இருக்காங்க சார். அவங்கள காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சார், ஃபார்ம் ஹவுஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. பாருங்க சார், அவர் 11:30 மணிக்கு கிளம்பியிருக்காரு. அப்போ அவ எதுக்கு நரேந்தரோட பேரை சொல்லியிருக்கா? இவர் கரெக்டாக தான் சொல்றாரு.
சரி, அவ எப்ப கிளம்புனா? 12:30 மணிக்கு கிளம்பியிருக்கா சார். அண்ட் சார், அவ பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த கெஸ்ட் எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியா காமெடி தான் போனா. 12:15 மணி. 12:15. ஐ மீன், பாணிக்கு ரேப் நடந்திருக்குன்னா 15 நிமிஷத்துல நடந்திருக்கணும். பாணி மேல தான் சந்தேகம் வருது. இந்த பாணி நரேனை பிளாக்மெயில் பண்றாளா? சரி, பாணி போய் சொல்றானே வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய லீடர் மேல இவ்வளோ பெரிய குற்றத்தை சுமத்துறது பணத்துக்காக மட்டும் இருக்காது. வேற ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு நினைச்சேன்னு வையேன், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாண்டா. பாணி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உன்னை லவ் பண்றேன், எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? நான் உன்னை வேலையை விட சொல்லியிருந்தேன், ஆனா நீ ஒத்துக்கல. கண்டவங்க கூட சுத்திட்டு இருக்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற. ஏய், உன்னை ரேப் பண்ணிருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண போற? அப்பா, நீங்க ரொம்ப கெட்டவரு. ஜியா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வெளியில எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. உன்னோட அப்பா ரொம்ப கெட்டவருன்னு சொல்றாங்க. இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இல்லம்மா, நீ அப்பா மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கல்ல. சரி, கண்ணை தொடச்சிக்கோ. போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடு. நம்ம 2 பேரும் கிளம்பி போலாம், ஓகேவா? நானும் இப்ப மேல வருவேன், ஓகே? நரேன், பாருங்க, நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். நீங்க நிரபராதின்னு எனக்கு தெரியும். போலீஸ்க்கும் ஃபார்ம் ஹவுஸ்ல எதுவும் கிடைக்கலையே. பாணி பண்ணதை நினைச்சு பார்க்குறேன். என் கரியரையே அவ கெடுத்துட்டா. எவ்வளோ என்ஜிஓஸ், எவ்வளோ லைனப் எல்லாம் எனக்கு இருந்ததோ எல்லாருமே மறுத்துட்டாங்க. குவாலிட்டியில் பேர் கெட்டு போச்சுனால போச்சு. அவ உங்க மேல பழி போட்டிருக்கா. இது உண்மை இல்லையே. நரேன், எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல வேற யாரும் இன்வால்வ் ஆயிருக்கணும். வெக்கமா இல்லையா ஃப்ரெண்ட்? லஞ்சம் கொடுத்து ஹைவே டெண்டரை என் பேர்ல எடுத்திருக்கியா? இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா என் மரியாதை என்ன ஆகும்? இங்க பாருங்க, நீங்களும் தான் பொய் சொல்றீங்க, பொலிட்டிக்கல் கேம்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும், மறந்துடாதீங்க. நான் உங்களோட தம்பி, உங்களை பத்தி எல்லாமே தெரியும். நான் எவ்வளவு லாஸ்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? மார்க்கெட்ல இருந்து எல்லா பொருளையும் நான் தூக்கிட்டேன். என் வீடியே நான் விற்க வேண்டிய நிலைமை. ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, எந்த மாதிரி நான் பாழா இருக்கணும் அந்த மாதிரி நீங்களும் ஆயிடுவீங்க. வாணியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸா, இதை வச்சு பார்க்கும்போது அவள் ரேப் பண்ண அறிகுறியே இல்லை சார். ஆனால் அவளை கொஞ்சமாக அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு அவளை ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது சார். அதுவும் உங்கள் உடம்புல இருந்து போதைக்கான ட்ரேசஸ் எதுவும் கிடைக்கல சார். சொல்லப்போனால் ட்ரக்ஸ் உடம்புல ஒரு நாள் தான் இருக்கும். நான் மெடிக்கல் 2 நாளுக்கு அப்புறம் நடந்திருக்கேன். சூரஜ், பாணியோட மென்டல் இல்னஸ் இல்லைனா வேற ஏதாவது ஹிஸ்ட்ரி? சார், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. போன வருஷம் ஆனுவல் போனஸ்னு நரேன் பாணிக்கு ஒரு கார், சிட்டி அவுட்டர்ல ஒரு ஃபிளாட் கொடுத்திருக்காரு. நீங்க ஏன் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க நரேன் பாஸ்கர் பேரை கிளியர் பண்ண பாக்குறீங்க. இதெல்லாம் என்ன கேள்விங்க? காரை கொடுத்தான், வீட்டை கொடுத்தான்னு. அது அவளோட உழைப்புக்காக இன்சென்டிவ். இங்க பாருங்க, நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கறோம், ஏன்னா எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கல. பாணி, உன் மெடிக்கல் ரிப்போர்ட்லயும் அந்த மாதிரி எதுவும் வரல. அதனால ரேப் நடந்துச்சுன்னு எங்களால ப்ரூவ் பண்ண முடியல. வெக்கப்படாதீங்க, போட்டுக்கோங்க. இல்ல சார், எனக்கு இது வேணாம். சொன்னா கேளுங்க. பிரேஸ்லெட், என்னோட பிரேஸ்லெட் அவன் மேல பட்டது. அந்த பிரேஸ்லெட் எங்க இருக்கு? அது அந்த ரூம்ல விழுந்திருக்கலாம். அக்கா, அக்கா, நான் உண்மைதான் சொல்றேன். பாணி, ஃபார்ம் ஹவுஸ்ல மூளை முடுக்கெல்லாம் தேடியாச்சு, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படின்னா அது உங்க பிரச்சனை. உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா என்ன ரேப் பண்ணலன்னு எந்த அர்த்தமும் கிடையாது. என்ன ரேப் பண்ணிருக்காங்க. நரேன் தான் என்ன ரேப் பண்ணிருக்கான். நிப்போல், 10ஆம் தேதி நைட்டு உன்னோட ஃபோன் லொகேஷன் முதல்ல நரேந்திர ஆஃபீஸில், அப்புறம் ஐசி ரோடு ஃபார்ம் ஹவுஸில் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் பார்ட்டி நடந்துச்சு. அங்கே தான் பாணி ரேப் பண்ணப்பட்டிருக்கா. ஆமா சார், நான் இன்னைக்கு நைட் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனேன். ஆனா சத்தியமா நான் எதுவுமே பார்க்கல. பார்த்திருந்தா நான் என்னோட மனைவி. அவ உன் மனைவி இல்ல.
பாணியோட வீட்டில் நாங்கள் பேசியிருந்தோம். சார், அவ கோவத்துல இப்படியெல்லாம் தான் பேசுவா. பார்ட்டி அன்னைக்கு அவளுக்கு இவ்வளோ கோவம் வந்தது. அவளை சமாதானப்படுத்த தான் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனேன். அங்க போறதுக்கு முன்னாடி அவளுக்கு நிறைய டைம் கால் பண்ணேன். ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃபா இருந்தது. அதோட வேற யாராவது என்ன அங்க பார்த்துருந்தா பாணி என் மேல கோவப்பட்டிருப்பா. அதனால அவ வீட்டுக்கு போயிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணலான்னு அங்க இருந்து கிளம்பிட்டேன் சார். சார், நைட்டு 2 மணி வரையும் நான் பாணியோட வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அப்ப கூட அவ வரல. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வந்ததால அங்கிருந்து போயிட்டேன். வேணும்னா எங்க அப்பா கிட்ட கேளுங்க. நான் 2:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். அப்பா முழிச்சிட்டு இருந்தாரு. இவன் உண்மையை கக்குற வரைக்கும் விடாம கவனிங்க. சொல்றாங்க. நைட்டு 12:30 மணிக்கு பாணி அந்த ஃபார்ம் ஹவுஸை விட்டு வெளியே வந்திருக்கா. சரி, சங்கேத் சொல்றது உண்மைன்னா அப்போ 2 மணி வரைக்கும் அவ வீட்டுக்கு போகல. நான் நைட்டு 2 மணி வரையும் வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சவால் என்னன்னா 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் அவ வேற எங்க இருந்தா? அவ ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த வரைக்கும் ரேப் பண்ணல. ஃபார்ம் ஹவுஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரேப் நடந்திருக்கு. அதாவது இந்த 1.5 மணி நேரம் கேப்ல இப்போ அவளோட வீடு ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து 1/2 மணி நேரம் தூரத்தில் இருக்கு. அப்பனா ஆரம்பத்தின் 1/2 மணி நேரம் அதுக்கு நடுவில் ரேப் நடந்திருக்கணும். அந்த இடம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கணும். சூரஜ், ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்தில் எந்தெந்த பங்களாவை ரெண்ட்டுக்கு விடுறாங்களோ எல்லாத்தையும் செக் பண்ணு. ஒன்றுத்தையும் விடாத. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அங்கே தடயம் ஏதாவது கிடைக்கும். ஓகே சார். இந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்கு? இந்த பென்ட்ரைவில் முக்கியமான வீடியோ இருக்கு. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓ, thank you so much sir. என்ன பிரேக்கிங் நியூஸ்! நரேன் பாஸ்கரோட ரேப் கேஸ்ல ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரம் கிடைச்சிருக்கு. இத பார்த்தா உங்களுக்கே உண்மை தெரிய வரும். அதாவது தன்னை ரேப் பண்ணதா சொல்லி நரேன் பாஸ்கர் மேல அவ ஒரு பழிய போட்டு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கா. உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். அந்த பொண்ணு என் கேரக்டரை பாழாக்க பார்த்துருக்கா. ஆனால் உண்மையில் நான் யாருங்கிறத மொத்த உலகமும் பார்த்தாச்சு. நன்றி சார். சார், ஆனா ஒரே ஒரு கேள்வி சார். சார், ஒரே ஒரு கேள்வி சார். வரப்போற எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சிருவீங்களா சார்? சார், சார், ஏதாவது சொல்லுங்க சார். சார், சார், கடைசி கேள்வி. போலீஸ் இந்த கேஸை விசாரிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமே எல்லா சந்தேகத்துக்கும் விடைகள் கிடைச்சிடும். உண்மையிலேயே ரேப் பண்ணிருக்காங்களா இல்லனா எக்ஸ் லீடர் மேல பழிய போடுறாங்களான்னு. பாணி, ஒருவேளை அது நரேன் பாஸ்கரா இல்லாம கூட இருக்கலாம். இல்ல தப்பே நடக்காம இருந்திருக்கலாம். நான் சொல்ல வந்தது மெடிக்கல் ரிப்போர்ட்ல எதுவுமே இல்ல. இப்ப இந்த வீடியோ. பாணி, நீ எதையோ தப்பா பாக்குறியா? ஏன்னா அன்னைக்கு நைட்டு நீ குடிச்சிருந்த. அக்கா, அன்னைக்கு நான் ஒரே ஒரு பெகு தான் எடுத்தேன். பாணி, சில நேரங்க பாணி சில நேரங்கள்ல ஒரு பெக்கு கூட நம்ம நிலைய மறக்க வைக்கும். நீ பொய் சொல்றேன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு தடவை ஒருவேளை அது நரேன் பாஸ்கரா இல்லாம கூட இருக்கலாம். இல்ல தப்பே நடக்காம இருந்திருக்கலாம். பாணி, பாணி, நீங்க இப்படி வாங்க, நான் என்னன்னு பாருங்க. பாணி, பாணி மாமா. பாணி, நரேன் பாஸ்கர் ஒழிக! நரேன் பாஸ்கர் ஒழிக! We want Justice! We want Justice! நரேன் பாஸ்கர் ஒழிக! நரேன் பாஸ்கர் ஒழிக! We want Justice! பாணியோட சூசைட்க்கு காரணம் வெறும் நரேன் பாஸ்கர் மட்டும் இல்ல, மொத்த சமூகமும் காரணம். நாங்களும் எங்க வீட்டு பொண்ணை நம்பல. எல்லாரும் அவளை நம்பறத விட்டுட்டு அவ கேரக்டரையே குறை சொல்ல ஆரம்பிச்சோம். மொத்த சிஸ்டமும் தான் அவ மரணத்துக்கு காரணம். அதிகாரத்துக்கு முன்னாடி தலை குனியுது. நரேன் பாஸ்கர் ஒழிக! நரேன் பாஸ்கர் ஒழிக! We want Justice! We want Justice! நரேன் பாஸ்கர் ஒழிக! We want Justice! சார், 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 சார்,
சார் விக்டிம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு யார் பொறுப்பு சார்? போலீஸ் அவளை நம்பாததுனால அவ டிப்ரெஷன்ல சூசைட் பண்ணிக்கிட்டாளா சார்? பதில் சொல்லுங்க. நோ கமெண்ட்ஸ். சார் சார் ப்ளீஸ் பதில் சொல்லிட்டு போங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஜெகன் சேட்டு எங்க இருக்கான்? துபாயில் இருக்கான், ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்கா. அவனை இங்க இழுத்துட்டு வா. எவிடன்ஸ் இல்லாமல் இதெல்லாம் முடியாது சார். எம்பர்சி பர்மிஷன் கிடைக்காது. சார், ஒரு புது இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பாணியோட சிஸ்டர் மேல. அவங்க ஒரு என்ஜிஓல வேலை பார்க்கறாங்க. ஃபைனான்ஸ் செக் பண்ண 1 வருஷத்துக்கு முன்னாடி 20 லட்சம் ரூபாயை ஷிக்லாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதே 20 லட்சம் ரூபாய் சதீஷ் யாதவோட என்ஜிஓ நரேன் பாஸ்கர் பார்ட்டிக்கு டொனேஷனா வந்திருக்கு. அஞ்சலி சுக்லா இவ யாரு? நரேன் பாஸ்கர் கூட கனெக்ஷன் இருக்கா? இல்ல, இது வரைக்கும் இல்ல சார். ஆனா என்கிட்ட அட்ரஸ் இருக்கு. தூக்கிட, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நீ ஒரு அயோக்கியடா. என் பொண்ணுகிட்ட நீ தப்பா நடந்துகிட்டல. டேய், உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை ஒரு வழி பண்ண விட மாட்டேன்டா. உன்னை கொன்னுடுவேன்டா. உன்னை கொன்னுடுவேன். உண்மை எப்பவுமே ஒரு எரிமலை போன்றது. பல வருடம் அது அமைதியா தான் இருக்கும். ஆனா எப்ப அது வெடிக்குமோ அப்ப அது எல்லாரையும் அழிச்சிடும். தப்பிக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தப்பிக்கவே முடியாது. இன்னிலேருந்து உன் பேரு பிரியா ஷர்மா. இதுல பாஸ்போர்ட், ஏர் டிக்கெட், மத்த எல்லா ஃபேக் ஐடிஸும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சார், பாலிங் ஜட்ஜில் ஒரு பங்களா இருக்கு. 10th ஜூன் அதை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ எங்க பார்ட்டி நடந்ததோ அங்கிருந்து இங்க வர்றதுக்கு 20 நிமிஷமாவது ஆகும். ஃபுல் வீடியோ செக் பண்ணுங்க. சார், இங்க பாருங்க. சார், அந்த ரூமோட விண்டோஸ்ல கார்விங் டிசைன் இருந்தது. அப்புறம் இந்த விங்சின் அது ராஜஸ்தான்லலாம் இருக்கும். அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படின்னா பாணி கரெக்டா சொல்லியிருக்கா. நாம பெரிய தப்பு பண்ணிட்டோமே. அவளுக்கு நியாயத்தை வழங்கவே இல்ல. ஃபுல் ரூமை செக் பண்ணுங்க. எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. குயிக். ஓகே சார். சார், இங்க பாருங்க. அங்க இந்த பிரேஸ்லெட் கிடைச்சது. டிஎன்ஏ அனாலிசிஸ்க்கு அனுப்பு. குயிக். ஓகே சார். சூரஜ், பங்களா ஓனரை புடி. தப்பிச்சிடக்கூடாது. சீக்கிரம். ஓகே சார். ஓடி போக போறீங்களா? சார், நான் எந்த தப்பு பண்ணல. அப்ப யார் பண்ணது? உன் அக்கவுண்ட்ல 20 லட்சம் ரூபா வந்திருக்கு. சார், நான் அவனை பார்ட்டில சந்திச்சேன். அங்கதான் அவன் என்ன ரேப் பண்ணான். அவன் சில வீடியோஸ் அப்புறம் கொஞ்சம் போட்டோஸும் எடுத்தான். அப்புறம் ஒரு நாள் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சது. நான் அவன் கிட்ட சொன்னேன். அவன் அபார்ஷன் பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணான். வா, உள்ள வா. நான் டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டேன். ஞாபகம் இருக்குல்ல? யார்கிட்டயாவது சொல்றதுக்கு முயற்சி பண்ண, உன்னோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இன்டர்நெட்ல வைரல் ஆயிடும். உன்னோட அக்கவுண்ட்ல காசா போட்டாச்சு. அதனால என்ன சொல்றோமோ அதை மட்டும் செய். புரியுதா? வா. சார், நான் வாயை மூடணும்ன்றதுக்காக என்ன வற்புறுத்தி என்னோட அக்கவுண்ட்ல 20 லட்சம் ரூபாய் போட்டுட்டாங்க. அந்த பணத்தை நான் இன்னும் தொடக்கூட இல்ல. நானும் என் புருஷனும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணமோ அப்போ என் புருஷனை கொலை பண்ணி மஞ்சு. பாணி, இந்த மலையில எங்க நடந்து போற? கார்ல ஏறு, நான் டிராப் பண்றேன். வா, கம். இது வரைக்கும் நரேன் பாஸ்கருக்கு எத்தனை பேரை மாமி வேலை பார்த்திருக்க? சார், கடந்த 4 வருஷத்துல 7லேருந்து 8 பொண்ணுங்க வந்து போயிருக்காங்க. எல்லாரோட பேரு டீடைல்ஸ் வேணும். மஞ்சு,
ம் ஓகே சார். ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? நமக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத மறந்துட்டியா? இனி நீ ஜியாவை சந்திக்கவே முடியாது. ஜியா என்னோட பொண்ணு, அவளை என்கிட்ட இருந்து விளக்க முடியாது. 4-5 நாளில் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் நான் வரேன். என் பொண்ணு எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டாத. நீயே இங்கே தான் இருக்கணும். நான் வந்துடுவேன். நரேன் பாஸ்கர், அவனை உன்னால திரும்பலாம் வர முடியாது. அந்த ரூம்ல பாணியோட பிரேஸ்லெட் கிடைச்சிருக்கு. ஒருவேளை காயங்கள் வேணா ஆறி போயிருக்கலாம், ஆனால் மெடிக்கலில் எல்லாமே நிரூபணம் ஆயிடும். உன் அரசியல் வாழ்க்கையை ஜெயிலில் வாழ்ந்துக்க, அதுவும் சாகிற வரைக்கும். வாடா. எனக்கு நரேன் பாஸ்கர் கிட்ட பிஆர் மேனேஜர் வேலை கிடைச்சிருச்சு. சார், இவ்ளோ பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா அவனுக்கு எதிராக யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இவ்வளவு வருஷம் எப்படி சார் கிரைம் பண்ண முடியும்? இந்த விஷயமும் யாருக்கும் தெரியல. பவர் மனுஷனை கரப்ட் ஆக்கிடும். அந்த போதையில மனுஷன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா உண்மை என்னைக்காவது வெளியே வரும்ன்றத அவன் மறந்து போயிடுறான். எப்பவாவது ஏதாவது ஒரு நேரத்துல பாணி மாதிரியான ஒரு பொண்ணு முன்னாடி வந்து தைரியமா நிப்பா. நரேன் மாதிரியான கிரிமினல்ஸை அடியோட ஒழிச்சிருவா.